இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஜொமேட்டோ ரைடரோட ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு கஸ்டமர் ஜொமேட்டோல சாண்ட்விச், சிப்ஸ் அப்புறம் குக்கீஸ் ஆர்டர் பண்றாரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் வெறும் சாண்ட்விச்சை மட்டும் அனுப்பிடுறாங்க. உடனே அந்த கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்றாரு. அதை செக் பண்ண ரெஸ்டாரண்ட், மன்னிச்சுக்கங்க, எங்க சைடு தான் தப்பு நடந்துருச்சு, நீங்க இந்த ரைடரை திருப்பி அனுப்புங்க, நாங்க அவர்கிட்ட சிப்ஸ் அண்ட் குக்கீஸ் கொடுத்து விடுறோம், அந்த ரைடர் திருப்பி வந்துட்டு போறதுக்கு அவருக்கு 220 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு அந்த கஸ்டமர் வீட்ல இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த சிப்ஸ் அண்ட் குக்கீஸை கலெக்ட் பண்றதுக்கு போறாரு. அப்படி அங்க கலெக்ட் பண்ணவர் அந்த ரெஸ்டாரண்ட் கொடுக்குற 200 ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் கஸ்டமர் கிட்ட வந்துடுறாரு. ஏன் அந்த அமௌண்ட் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு கஸ்டமர் கேட்டப்போ அந்த ரைடர் அவரோட ஸ்டோரியை சொல்றாரு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள்லயே மேனேஜரா ப்ரமோட் ஆக வேண்டியவரா இருந்த இவரு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவரோட லெஃப்ட் சைடு பேரலைஸ் ஆகிருது. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல ஆபீஸ்லயும் வேலை போயிருது, வேற எங்கவும் வேலை கிடைக்கல. சேவிங்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியா போயிருச்சு. சோ இப்ப ஃபேமிலியை எப்படி ரன் பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தவருக்கு தான் ஜொமேட்டோ பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் ஹையர் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அப்படிதான் ஜொமேட்டோக்கு வேலைக்கு வந்திருக்காரு. இவர் சொல்றாரு, என் குடும்பத்தையே அந்த சிச்சுவேஷன்ல காப்பாத்தினது ஜொமேட்டோ தான். சோ அந்த ஜொமேட்டோவோட கஸ்டமரான நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸை நான் திருப்பி வாங்கிட்டு வந்தேன். அதனாலதான் எனக்கு அந்த காசு வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்க இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு.